நீங்க எப்பதாவது கண்ணு மூடி தியானம் பண்ண ட்ரை பண்ணி அது ஏன் சரியா வேலை செய்யலன்னு யோசிச்சிருக்கீங்களா? ம் நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆமா. அதாவது மன அமைதிக்கு பதிலா ஏன் மூச்சு திணறல் வருது, ஏன் அது ஒரு பெரிய போராட்டமா மாறுது? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா உங்களோட ஆன்மீக பயணத்தோட மிகப்பெரிய எதிரி உங்க மனசுலயோ இல்ல கர்மாவிலயோ இல்ல. நேத்து ராத்திரி நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல கூட அது ஒளிஞ்சிருக்கலாம். அட, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல பலரும் கேட்க தயங்குற ஒரு முரண்பாட்டை உடைக்க போறோம். நம்ம மூளை குறிப்புகளான சித்த மருத்துவம், யோகக்கலை, அப்புறம் உடல் தூய்மை பத்தின விஷயங்களை வச்சு ஒரு பெரிய உண்மையை தேட போறோம். ஆமா, ஆன்மீக பயிற்சிகளுக்கும் நம்ம அன்றாட உணவு பழக்கத்துக்கும் நடுவுல இருக்கிற பிரிக்க முடியாத தொடர்பு பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. உடல் தூய்மை இல்லாம தியானம் பண்றது ஏன் ஆபத்தானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட முக்கிய நோக்கமே. மிகச் சரியான தொடக்கம். நம்ம பெரும்பாலும் தியானம் இல்லனா யோகா அப்படின்னாலே அது மனசை மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு நினைச்சுக்கிறோம். உடம்போ ஒரு தனி இயந்திரமாவும் மனசை வேறொரு தளமாவும் பிரிச்சு பார்க்கறோம் இல்லையா? ஆமா, பொதுவா அப்படிதான் தோணும். ஆனா நம்மளோட இன்றைய மூலக்குறிப்புகள் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான உயிரியல் பாலத்தை பத்தி பேசுது. உடல் தூய்மை இல்லாம ஆன்மீகத்துல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கறத ரொம்ப திட்டவட்டமா உணர்த்துது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த விவாதத்தை நம்ம மூலக்குறிப்புகள்ல இருக்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. அதாவது வெறுமனே நம சிவாயா இல்லனா சரவணபவ அப்படின்னு மந்திரங்களை வாய் வார்த்தையா சொல்றது மட்டும் ஒருத்தருக்கு முழு பலனை தராதுன்னு குறிப்புல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. உண்மைதான். மந்திரங்களை ஒரு ஆடியோ ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப சொல்றது ஆன்மீக பயணத்தோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். ஓ, அப்போ முழு பலனை அடையணும்னா என்ன பண்ணணும்? நம்ம உடம்புல இருக்கிற 6 ஆதாரங்கள்ல, அதாவது அந்த சக்கரங்கள்ல மூச்சு காற்றை நிறுத்தி தியானம் பண்ணணுமா. அப்போதான் பிரபஞ்ச சக்தியும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தியும் இணையும். வாவ், இது கேட்கறதுக்கு ஏதோ மாயாஜால மாதிரி இருக்கு. ஆனா இது மாயாஜாலம் இல்ல, இது ஒரு தூய அறிவியல். இதனால மூளையோட அடிப்பகுதியில அமிர்தம் சுரக்கணும், அதுவே உடம்ப அழியாம காக்கிற காய சித்திய தருணும் சித்தர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, இதுலதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? ஒரு பாஸ்வேர்டை மட்டும் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டருக்கான கரண்ட் கனெக்ஷனே கொடுக்காம சிஸ்டம் ஆன் பண்ண ட்ரை பண்ற மாதிரி எனக்கு இது தோணுது. மூச்சை எப்படி அந்த சக்கரங்கள்ல கொண்டு போய் நிறுத்துறது? அந்த மாயாஜால தோற்றத்தை உடைச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். சக்கரங்கள்ல மூச்சை நிறுத்துறதுன்னா ஏதோ ஒரு கற்பனையான இடத்துல காத்து அடைச்சு வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அப்புறம் எப்படி நடக்குது அது? நம்ம சுவாசிக்கிற பிராண வாயு நம்ம உடம்போட மைய அச்சுல இருக்கிற நாடிகள் வழியா எந்த தடையும் இல்லாம பாய்ந்து அந்த 6 சக்தி மையங்களையும் தூண்டணும். ஓ, அப்படி தூண்டும் போது என்ன ஆகும்? அப்படி தூண்டப்படும் போது உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய வேதியியல் மாற்றம் நடக்குது. நம்மளோட அன்றாட உயிரியல் இயக்கம் மாறி பிரபஞ்ச சக்தியும் உள்ள இருக்கிற சக்தியும் இணைகிற ஒரு அற்புதமான நிகழ்வு அது. சரி, இப்போ நடைமுறையில இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்பு முழுக்க கழிவுகள் இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. நம்ம சுவாசிக்கிற காத்து வெறும் நுரையீரலோட நின்னுடாம உடம்போட ஒவ்வொரு செல்லுக்கும் போகணும்னு சொல்றீங்க. நம்ம ரத்தம் முழுக்க நச்சுக்கள் நிறைஞ்சிருக்கும் போது, சக்தி ஓட்டப்பாதைகளான நாடிகள் எல்லாமே அடைபட்டிருக்கும் போது எப்படி இந்த மூச்சு காற்று அங்கே எந்த தடையும் இல்லாம பாயும்? இந்த முரண்பாடு தான் என்ன ரொம்ப சிந்திக்க வைக்குது. நீங்க சரியா அந்த மையப்புள்ளிய தொட்டுட்டீங்க. பல நூற்றாண்டுகளா தியானம் பண்றவங்க தோல்வி அடையறதுக்கு காரணமும் இதுதான். அப்படியா? ஆமா. இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உடம்பு தூய்மையா இல்லாமலும் செல்கள்ல கழிவுகள் நிறைஞ்சிருக்கும் போதும் எப்படி மூச்சு பயிற்சி சாத்தியமாகும் அப்படிங்கிற கேள்விதான் சித்த மருத்துவத்தோட மிக உயர்ந்த திறவுகோள். இத கேட்கும்போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா உங்க உடம்பு ஒரு குப்பை தொட்டி மாதிரி பல வருஷ செரிமான கழிவுகளை தேக்கி வச்சிருக்கும் போது நீங்க எவ்வளவுதான் மந்திரங்களை உச்சரிச்சாலும் பலன் இல்ல. அது ஒரு மூடிய அறைக்குள்ள கத்துற மாதிரி தான். உங்களோட பாயிண்ட் புரியுது. பிராணன் உள்ளே நுழைய வழியே இல்லாதப்போ சக்கரங்களை தூண்டுறதுங்கிறது சாத்தியமே இல்லைன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. முற்றிலும் சாத்தியமற்றது. ஆனா நம்ம எல்லாரும் தினமும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு, நடுவுல ஸ்நாக்ஸ், காஃபி, டீன்னு தொடர்ந்து உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கோம். ஆமா, அதுதான் வழக்கமான வாழ்க்கை முறைய மாறிடுச்சு. அப்படி பார்த்தா நம்ம உடம்புல கழிவுகள் தேங்கிக்கிட்டே தான் இருக்கும். செல்கள் எல்லாமே குப்பைகளால நிறைஞ்சுதான் இருக்கும். அப்படி ஒரு நிலையில தியானம் பண்றேன்னு மூச்சை உள்ளே இழுத்து அத வலுக்கட்டாயமா அடக்குறது ஆபத்து இல்லையா? 100% ஆபத்து. இத ஒரு சின்ன உதாரணம் மூலமா பார்க்கலாம்.
ஒரு பைப்லைன்ல பாசி புடிச்சு குப்பைகள் அப்புறம் மண் அடைச்சிக்கிட்டு தண்ணி போகவே வழி இல்லாதபடி இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஓ, புரியுது. அடைப்பட்ட அந்த பைப்லைன்ல ஒரு பிரஷர் மோட்டார ஆன் பண்ணி ரொம்ப வேகமான அழுத்தத்துல தண்ணிய செலுத்துனா என்ன ஆகுமோ அத சொல்றீங்க. அதேதான். கட்டாயமா அந்த அழுத்தம் தாங்க முடியாம பைப் வெடிச்சு சிதறிடும் இல்லையா? கண்டிப்பா. அப்போ நம்ம நாடிகளுக்கும் அதுதான் நடக்குமா? மிக சரியான ஒப்பீடு. அதேதான் இங்கும் நடக்குது. நம்ம உடம்போட நாடிகள் அப்படிங்கிறது அந்த தண்ணி குழாய்கள் மாதிரி ரொம்ப நுண்ணிய சக்தி பாதைகள். பிராணவாயு எனப்படும் மூச்சு காற்று தான் அந்த தண்ணி. அப்போ அந்த குப்பைகள் அடைச்சுக்கிட்டு இருக்கிற நாடிகள்ல மூச்சை இழுத்து அடக்கிறது ரொம்ப ரிஸ்க். ஆமா, குண்டலினியை எழுப்புறேன், சக்கரங்கள்ல மூச்சை நிறுத்துறேன்னு நீங்க பிராணாயாமம் பண்ணும்போது அந்த நாடிகள் மிக கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாகுது. அப்படியானால் தியானம் பண்றதால உடம்புக்கு நன்மை கிடைக்கும்னு நினைச்சு நம்ம பண்ற பயிற்சி உள்ள இருக்கிற அடைப்புகளால எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கும்னு சொல்றீங்க. இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கே. கட்டாயமா தெரியணும். இப்படி அடைபட்ட நாடிகள்ல மூச்சை திணிக்கிறதால ஏற்படுற உராய்வுல உடம்புல தேவையற்ற மிக அதிகமான உஷ்ணம் உருவாகும். அந்த அதிக வெப்பம் பலவிதமான புது நோய்களை உருவாக்கும். அடப்பாவமே, வேற என்ன பாதிப்பு வரும்? அதை விட ரொம்ப முக்கியமானது, நம்ம நரம்பு மண்டலம் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாம கடுமையா பாதிக்கப்படும். இது ஒரு விதமான மனக்குழப்பத்தை, அதாவது கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஓ, அதனாலதான் உடல் தூய்மை இல்லாம தியானம் பண்ணக்கூடாதுன்னு சித்தர்கள் எச்சரிச்சாங்களா? ஆமா, அதனால்தான் சித்தர்கள் அவ்ளோ கடுமையா எச்சரிச்சாங்க. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தரும் தகவல். இன்னைக்கு பலரும் இன்டர்நெட்ல பார்த்தோ இல்ல ஏதோ ஒரு புக்க படிச்சோ மூச்சு அடக்கிற பயிற்சிகளை தாங்களாவே வீட்ல செஞ்சு பார்க்கறாங்க. ம், எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாம பண்றாங்க. அவங்களோட உடம்பு தூய்மையா இருக்கா, நாடிகள்ல அடைப்பு இருக்கா அப்படின்னெல்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்ல. சரி, இப்போ நம்ம அடுத்த மிகப்பெரிய சவாலுக்கு வருவோம். சொல்லுங்க. ஒரு பக்கம் தியானம் பண்ண உடல் தூய்மை அவசியம்னு சொல்றீங்க, மறுபக்கம் நம்ம உயிர் வாழ சாப்பிட்டு தான் ஆகணும், செரிமானம் நடந்தாலே கழிவுகள் உருவாகுங்கிறத அறிவியல். இந்த முரண்பாட்டை எப்படி சமாளிக்கிறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. என்றைக்காவது ஒரு நாள் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்நாள் முழுக்க சாப்பிடாம இருக்க முடியுமா என்ன? இதுதான் இந்த ஒட்டுமொத்த அலசலோட மிக முக்கியமான கட்டம். இந்த முரண்பாட்டை உடைக்க நம்ம முதல்ல செரிமானம் அப்படிங்கிற இயற்பியல் செயல்முறைய ஆழமா புரிஞ்சுக்கணும். சரி, சொல்லுங்க. நீங்க கடினமான உணவுகளை சாப்பிடும்போது, அதாவது ஜீரணிக்க கடினமான மாமிசம் இல்லனா பதப்படுத்தப்பட்ட துரித உணவுகளை சாப்பிடும்போது உடம்புக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? அந்த உணவை செரிமானம் பண்ண உங்க உடம்போட முழு உயிராற்றலும் இரைப்பைய நோக்கியே திருப்பப்படுது. உங்க இதயம், உங்க ரத்த ஓட்டம் எல்லாமே செரிமான உறுப்புகளுக்கு உதவி செய்ய தொடங்கிடுது. ஆமா, அதனாலதான் மதிய சாப்பாடு சாப்பிட்டதும் நமக்கு ஒரு விதமான மயக்கம், சோர்வு வருது இல்லையா? மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் செரிமானத்துக்காக வயிற்றுக்கு போறதால வர சோர்வது. சரியா பிடிச்சிங்க. உடம்போட உயிராற்றல் முழுசும் செரிமானத்துக்கே செலவாகிட்டா உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களை தூய்மைப்படுத்த உடம்புக்கு எங்க சக்தி கிடைக்கும்? ஓ, அப்ப சுத்தப்படுத்துற வேலை அப்படியே நின்னுடுமா? ஆமா, எப்போதெல்லாம் செரிமானம் நடக்குதோ அப்போதெல்லாம் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியும் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற திறனும் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்படுது. இது ரொம்ப புது தகவலா இருக்கே. நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறதால செரிமான பணி முடியாம உடம்பு அந்த தூய்மைப்படுத்துற பணியை தொடங்குறதே இல்ல. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அப்படியானால் இதுக்கு என்னதான் தீர்வு? அதுதான் நானும் கேட்க வந்தேன். ஒரு பக்கம் செரிமானம் சக்தியை உறிஞ்சுது, மறுபக்கம் தூய்மை தேவை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல எப்படி பேலன்ஸ் பண்றது? இதுக்கு நம்ம மூலக்குறிப்புகள் ரொம்ப தெளிவான 2 தீர்வுகளை முன்வைக்குது. முதல் தீர்வு உண்ணா நோன்பு. இது ஆங்கிலத்துல ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓ, ஃபாஸ்டிங். ஆமா, உண்ணா நோன்பு அப்படிங்கிறது ஏதோ மத ரீதியான சடங்கு மட்டும் இல்ல. அது மிகச்சிறந்த ஒரு உயிரியல் அறிவியல். நீங்க சாப்பிடாம இருக்கும்போது செரிமான உறுப்புகளுக்கு முழுமையான ஓய்வு கிடைக்குது. அந்த ஓய்வு கிடைக்கும்போது தான் உடம்பு அதோட அசல் வேலையை தொடங்குது. அது தனது சுய குணப்படுத்தும் திறனை பயன்படுத்தி உடம்போட மூளை முடுக்குகள்ல பல வருஷமா தேங்கியிருக்கிற பழைய கழிவுகள், இறந்த செல்கள், அப்புறம் நச்சுக்களை தேடி தேடி எரிக்க தொடங்குது. இதுதான் நவீன அறிவியல்ல ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்றாங்களா? சரியா சொன்னீங்க. அதுதான் ஆட்டோஃபேஜி. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இத நான் இப்படி பார்க்கலாமா? ஒரு பெரிய ஃபேக்டரி 24 மணி நேரமும் வருஷம் முழுக்க இயங்கிக்கிட்டே இருந்தா அந்த இயந்திரங்கள்ல தேய்மானம் ஏற்படும், குப்பைகள் சேரும். ஆமா, கண்டிப்பா. அது சுத்தம் பண்ணணும்னா ஃபேக்டரிக்கு ஒரு நாள் லீவ் விடணும்.
மெயின்டெனன்ஸ்க்காக முழுமையா ஷட் டவுன் பண்ணணும். அப்போதான் இயந்திரங்களை முழுசா பிரிச்சு சுத்தம் பண்ண முடியும். உண்ணா நோன்பு அப்படிங்கறதும் நம்ம உடம்புக்கு நாம கொடுக்கற அந்த ஃபேக்டரி மெயின்டெனன்ஸ் மாதிரி தானே? மிக கச்சிதமான உதாரணம். அந்த மெயின்டெனன்ஸ் நடக்கும்போது தான் உடம்போட ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்கப்படுது, அடைபட்ட நாடிகள் திறக்கப்படுது. ஆனா நீங்க முதல்லயே கேட்ட மாதிரி நம்ம வாழ்நாள் முழுக்க உண்ணானம் இருக்க முடியாது. ஆமா, அது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்ல. அது ஒரு தற்காலிகமான சுத்திகரிப்பு முறை மட்டும்தான். தொடர்ந்து தூய்மையை பராமரிக்க மூலக்குறிப்புகள் காட்டுற 2வது வழிதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் அர்னால்ட் எரெட் அப்படிங்கிறவரோட சளியற்ற உணவு முறை. சளியற்ற உணவு முறையா? நம்ம சளி பிடிக்கிறது தான் நோயா பாக்குறோம். உணவுக்கும் சளிக்கும் என்ன சம்பந்தம்? இது சாதாரண ஜலதோஷம் இல்ல. அர்னால்ட் எரெட் என்ன சொல்றாருன்னா, நம்ம சாப்பிடுற கடினமான உணவுகள் முழுமையா எரிக்கப்படுறதில்ல. அவை செரிமானமாகும் போதே ஒரு விதமான பிசுபிசுப்பான வளர்ச்சிதை மாற்ற கழிவுகளை உருவாக்குது. ஓ, அதத்தான் சளின்னு சொல்றாரா? ஆமா, இதுதான் சளி இல்லனா கோழைன்னு சொல்லப்படுது. இந்த சளி நம்ம குடல்லையும் இரத்த நழங்கள்லையும் நாடிகள்லையும் படிஞ்சுக்குது. இதுவே எல்லா நோய்களுக்கும் ஆற்றல் தடைபடுறதுக்கும் காரணம்னு அவர் சொல்றாரு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கு தீர்வா கழிவுகளையும் சளியையும் உருவாக்காத பழங்கள் அப்புறம் நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை மட்டுமே நம்ம சாப்பிடணும்னு அவர் வலியுறுத்துறாரு. அட, உள்ள போற எரிபொருளை மாத்திர மாதிரி. சரியா சொன்னீங்க. நம்ம மோசமான தரத்துல நிலக்கரிய பயன்படுத்தினா ஏந்திரத்துல புகையும் சாம்பலும் பிசுபிசுப்பான கழிவுகளும் அதிகமா சேரும். அதே நம்ம தூய்மையான எரிவாயுவை பயன்படுத்தினா கழிவுகள் ஏதும் இருக்காது. உள்ள போற உணவே பழங்கள் மாதிரி தூய்மையானதா, எளிதா ஜீரணமாக கூடியதா இருந்தா குப்பைகள் தேங்காது, நாடிகள்ல சளி அடைக்காதுன்னு சொல்றீங்க. அருமையான விளக்கம். இந்த 2 தீர்வுகளையும் பின்பற்றி, அதாவது உண்ணா நோன்பு மூலமா பழைய கழிவுகளை அகற்றி, சளியற்ற உணவின் மூலமா புது கழிவுகள் சேராம பாத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது உடம்புல என்ன மாற்றம் வரும்? அப்படி பார்க்கும்போது நம்ம உடம்பு சாதாரண ஊனுடம்பா இல்லாம ஒரு சுத்த தேகமா மாறும். சுத்த தேகம். இத பத்தி வள்ளலார் பெருமான் நிறைய பேசியிருக்காரு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. வள்ளலார் மாதிரி மகான்கள் இந்த சுத்த தேகத்தை அடையறதையே தங்களோட ஆன்மீக பயணத்தோட முதல் படியா வச்சிருந்தாங்க. இதுக்காகத்தான் அவங்க ரொம்ப குறைந்த அளவிலான சாத்வீக உணவுகளை சாப்பிடுறதையும் எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்துற ஜீவா காருண்யத்தையும் வலியுறுத்தினாங்க. சாத்வீக உணவுகள் உடம்புக்கு பாரமா இருக்காதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அவை எளிதில் ஜீரணமாகி கழிவுகளை ரொம்ப குறைந்த அளவுலயே உருவாக்குது. ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது வெறும் இரக்கம் மட்டும் இல்ல, அது மத்த உயிர்களை உணவா சாப்பிடுறத தவிர்க்கிற மிக உயர்ந்த ஒழுக்கம். வாவ், இது எனக்கு ஒரு மிகப்பெரிய திறப்ப கொடுக்குது. நம்ம ஆன்மீக பயணன்னு சொன்ன உடனே ஏதோ காட்டுக்கு போய் தவம் பண்றதுனோ பல மணி நேரம் கண்ணு மூடி உட்காருதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அந்த பயணத்தோட அஸ்திவாரம் நம்ம சாப்பாட்டு தட்டுல தான் தொடங்குது அப்படிங்கறது எவ்ளோ பெரிய ஆழமான உண்மை. சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. கேளுங்க. ஒரு நபர் உண்ணா நோன்பு அப்புறம் சளியற்ற உணவு முறைகளை பின்பற்றி தனது உடம்ப முழுமையா தூய்மை செஞ்சிட்டாருன்னு வச்சுக்குவோம். அவரோட உடம்பு இப்போ ஒரு சுத்த தேகமா மாறிடுச்சு. இப்போ அந்த நபர் தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும்? தொடக்கத்துல நம்ம பேசணுமே, சக்கரங்கள்ல மூச்சை எப்படி நிறுத்துறது, எப்படி தியானம் பண்றதுன்னு. அது இப்போ எப்படி சாத்தியமாகும்? இது ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா உங்களுக்கு இதோட முழு பரிமாணமும் புரியும். கழிவுகளற்ற சுத்த தேகத்துல மூச்சு காற்று எந்த தடையும் இல்லாம ஒவ்வொரு செல்லுக்கும் தானாவே பாயும். தானாவே பாயுமா? ஆமா, நாடிகள் அடைப்புகள் இருக்கும்போது மூச்சை எப்படி அடக்கிறது, எப்படி சக்கரங்களை கற்பனை பண்றதுன்னு நீங்க கஷ்டப்பட்டீங்க இல்லையா? ஒரு தூய்மையான உடம்புல நீங்க மூச்சை அடக்கி கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றீங்களா? அப்புறம் மூச்சு பயிற்சியோ தியானமோ எப்படி நடக்கும்? நம்ம ஏதோ ஒரு முயற்சியை செய்யணும் அல்லவா? அதுதான் இங்க இருக்கிற சூட்சுமம். தியானம் அப்படிங்கிறது நீங்க வலுக்கட்டாயமா செய்யற ஒண்ணு இல்ல, அது இயல்பா நிகழும் ஒண்ணு. இயல்பா நடக்குமா? கண்டிப்பா. உங்க உடம்பு கழிவுகளற்ற தூய்மையான நிலையை அடையும் போது உங்களோட சுவாசம் இயல்பாவே ரொம்ப மெதுவாவும் சீராவும் ஆழமாவும் மாறும். நீங்க மூச்சை இழுத்து புடிச்சு தள்ள வேண்டியதில்ல, உங்களுக்கு மூச்சு திணறல் வராது. அப்போ எந்த தடங்களும் இருக்காதுன்னு சொல்றீங்க? ஆமா, அடைப்புகள் இல்லாத, சளிகள் படியாத தூய்மையான நாடிகள் வழியா காத்து மென்மையா வீசும். இப்போ நீங்க தியானத்துல உட்கார்ந்து உங்களோட கவனத்தை எந்த ஆதாரத்தை நோக்கி செலுத்துறீங்களோ, உதாரணமா புருவமத்தி இல்லனா மூலாதாரத்தை நோக்கியா? அதேதான். அப்படி உங்க கவனத்தை கொண்டு போனா அந்த தடையற்ற நாடிகள் வழியா பிராணன் தானாவே உங்க கவனத்தை பின்தொடர்ந்து போய் அங்கே நிலை பெறும். வாவ், இது நிஜமாவே ஒரு அற்புதமான திறப்பு.
அதாவது பாதை தெளிவா இருந்தா பயணம் தானாவே நடக்கும். நம்ம மூச்சை புடிச்சு தள்ள வேண்டியதில்ல, இழுக்க வேண்டியதில்ல. சரியா சொன்னீங்க. வலுக்கட்டாயம் தேவையே இல்ல. உடம்போட தூய்மையான இயல்பு மட்டுமே போதுமானது. இது மனசுக்கு எவ்ளோ பெரிய நிம்மதிய தருது. தியானம் அப்படிங்கிறது மூச்சோட நடக்கிற ஒரு கடினமான மல்யுத்தம் இல்ல, அது தடைகளற்ற ஒரு மென்மையான நீரோடை மாதிரி அப்படிங்கறதை இப்ப என்னால முழுமையா புரிஞ்சுக்க முடியுது. மிக சரியா உள்வாங்கிட்டீங்க. உடம்பு தூய்மையா இருக்கும்போது நடக்கிற தியானம் ரொம்ப அமைதியானது, ஆனந்தமானது. அங்க போராட்டத்துக்கு இடமே இல்ல. அதுதான் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிற காந்தமா நம்ம உடம்ப மாத்துது. மந்திரங்களும் தியானமும் அப்போதான் தங்களோட முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்துது. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம இதுவரை பேசின இந்த ஆழமான விஷயங்களை தொகுத்து பார்ப்போம். நீங்க ஆன்மீக பாதையில நடக்க விரும்புறீங்க, இல்லனா குறைந்தபட்சம் தியானத்துல ஒரு சின்ன அமைதியாவது அடைய விரும்புறீங்கன்னா, உங்க முழு கவனமும் மூச்சை அடக்குறதுல மட்டும் இருக்கக்கூடாது. கண்டிப்பா இருக்கக்கூடாது. மூச்சுக்கு முன்னாடி உங்க கவனம் உங்க சாப்பாட்டு தட்டுலயும் உங்க செரிமானத்திலயும் தான் முதல்ல இருக்கணும். ஆமா, அதுதான் அடித்தளம். அடித்தளம் வலுவா இல்லாம கட்டடம் கட்ட முடியாது. உண்ணா நோன்பும் சரியான உணவும் தான் அந்த அடித்தளத்தை உருவாக்குற கலவைகள். உன்னால கேட்டுக்கிறேன். ஆமா, உங்களைத்தான். உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த அளப்பரிய பிரபஞ்ச ஆற்றலை நீங்க தட்டி எழுப்ப விரும்புனா, முதல்ல உங்க உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. உண்ணா நோன்பு இருக்கிறதும், பழங்கள் மாதிரி சரியான செரிமானத்துக்கு எளிமையான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறதும் வெறும் எடை குறைப்பதற்கான ஒரு டயட் முறை இல்ல. அவை உங்க உடம்பையும் மனசையும் தூய்மைப்படுத்துற ஆன்மீகத்தோட அஸ்திவாரம். உண்மைதான். இயந்திரத்தனமா கடினமான உணவுகளை சாப்பிட்டுட்டு மூச்சை பிடிச்சுக்கிட்டு உட்கார்றது உங்களுக்கு எந்த பலனையும் தராது. மாறாக அது ஆபத்தையே விளைவிக்கும். உங்க உடம்ப ஒரு தூய்மையான கோவிலா மாத்தின பிறகு சுவாசம் தானாவே உங்களுக்கு வழிகாட்டும். ஒவ்வொரு சொல்லும் உண்மை. நம்ம உடம்ப நம்ம எப்படி நடத்துறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்மீக பயணம் எப்படி அமையும் அப்படிங்கறத தீர்மானிக்குது. தூய்மைக்கும் தியானத்துக்கும் இருக்கிற இந்த தொடர்பை புரிஞ்சுக்கிறது ஒரு மாபெரும் வாழ்வியல் மாற்றம். ஆமாம். சரி, நாம விடைபெறுவதற்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு சிந்தனைய விதைச்சிட்டு போக விரும்புறேன். ஒரு ஆழமான கேள்விய உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. நம்ம மூல குறிப்புல ஒரு மிக முக்கியமான விஷயம் இருந்துச்சு. கழிவுகள் நிறைஞ்ச உடம்புல நாடிகள்ல அடைப்பு இருக்கும்போது மூச்சை அடக்கினா அது மனக்குழக்கத்தையும் ஆழமான துயரத்தையும் உருவாக்கும்னு சித்தர்கள் எச்சரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கான எச்சரிக்கை அது. இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மள பலரும் அன்றாடம் சந்திக்கிற மன அழுத்தம், காரணமே இல்லாத கோபம், பதற்றம், அப்புறம் ஆழமான மனக்குழப்பங்களுக்கு காரணம் நம்ம வேலைப்பழுவோ இல்ல வெளிப்புற சூழ்நிலைகளோ மட்டும் அல்ல. நம்ம இடைவிடாம சாப்பிடுறதால கழிவுகள் சேர்ந்து அடைச்சு போன நம்ம நாடிகளும், அதனால தடம் மாறி போன நம்ம மூச்சு காற்றா கூட இருக்கலாமோ? அந்த உடைந்த இயந்திரத்தை மாதிரி நம்ம எங்க பிரச்சனைன்னு வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா தீர்வு நம்ம உடம்புக்குள்ளேயே புதைஞ்சு கிடக்குதோ? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. அடுத்த முறை நீங்க சாப்பிடுற உணவை பார்க்கும்போது இந்த கேள்விய உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. மீண்டும் ஒரு சிறப்பான ஆழமான அலசல்ல சந்திப்போம்.